10வது பாட்டு. நாபியுடை எவ்வுயிர்க்கும் நாயகனாய் ஆதி இல்லா நாபியுள்ள எம்மிரையை நன்னுவனோ பொன்மையிலே. இந்த பாட்டை நீங்கள் படிக்கும் பொழுது புக்கில் இருக்கபடியே படிச்சுன்னா உங்களுக்கு புரியாது. புக்கில் இருக்கிறத கொஞ்சம் பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் புரியும். நாபியுடை எவ்வுயிர்க்கும் நாயகனாய் ஆதி, இது வரைக்கும் எடுக்கணும். இல்லா நாபியுள்ள எம்மிரை நன்னுவனோ பொன்மையில், இப்படி படித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டினுடைய அர்த்தம் புரியும். நல்லா கவனிச்சிங்க. இது என்ன விஷயம்னா, நாபின்னா தொப்புள். அப்போது இதுக்கு யார் வராங்கன்னா, சரவண பவன் என்கிற முருகப்பெருமான் வருகிறார். இந்த பாடலை நீங்கள் முருகனை தவிர வேறு யாரும் ஒரு பாட்டுக்கு எடுக்க முடியாது. இந்த பாடலை கவனித்து உச்சரிச்சிங்கன்னா தான் அந்த உண்மை தெரியும். இந்த பிறப்பு ஜனனம்னு இருக்கு இல்லைங்களா, அது 4 வகையில் தான் பிறக்க முடியும். ஒன்று வேர்வையில் பிறக்க முடியும், ஒன்று முட்டையில் பிறக்க முடியும், ஒன்று மண்ணில் பிறக்க முடியும், ஒன்று பையில் பிறக்க முடியும். ஒரு பிறப்பே அவ்வளோதான். 4 வகை யோனி அப்படின்னு எழுதுவாங்க சாமி. 4 வகை யோனின்னு 4 வகை தான் பிறக்க முடியும். ஒன்று மண்ணில் பிறக்கணும், எதுவாக இருந்தாலும் மண்ணில், எந்த விதையை போட்டாலும் மண்ணில் வந்துடும். மண்ணுக்கு ஒரு தாய், கருத்தாய், அதாவது தாயின்னு சொல்கிறது. 2வது வேர்வை, இந்த பேனெல்லாம் வருது பாருங்கள், அது வேர்வையில் வந்துடும், மண் வேர்வை. 3வது முட்டை, பட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா முட்டையிட்டு தரிக்கும். 4வது பை, எல்லாமே குட்டி போட்டு பால் விட்றது. விலங்குகள் மனிதர்கள் எல்லாமே பை, கர்ப்பப்பை மூலமாக தான் பிறப்பாங்க. 4 வகை தான் 4 வகை யோனி. அதனால தான் நம்ம பெண்களை, நம்ம மனிதர்களில் வரக்கூடிய எல்லா பிராணிகள்லையும் பெண்களை உயிர்களின் மண் என்று சொல்லுவாங்க. பாமன் சாமி எழுதியிருப்பார். உயிர்களுக்கு மண் பெண்கள் தான். அப்படி அந்த மண் இல்லைன்னா நம்ம பிறப்பே கிடையாது யாருக்கும். அப்போ மண் அப்படின்னு சொல்லப்படுவது பெண்களில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த வகையில் அவங்க மூலமாக தான் பிறக்க முடியும். அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை கடவுள் கொடுக்குறாரு, நமக்கு அது கிடையாது, ஆண்களுக்கு அது கிடையாது. அந்த கர்ப்பப்பை மூலமாக தான் நம்ம பிறக்க முடியும். அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு மண் அப்படிங்கிறது அவங்க நீங்கள் கவனித்து பாருங்கள். அந்த பாலூற்ற இனங்களுக்கு மட்டும்தான் பை, தொப்புள் இருக்கும். அது என்ன விஷயம்னா, நாபி அப்படின்னா தொப்புள். நாபி உடை எவ்வுயிர்க்கும் அப்படின்னும் பொழுது தொப்புளுடைய எல்லா உயிர்க்கும் நாயகனாய் ஆதி இல்லா நாபியுள்ள ஆதி இல்லா நாபியுள்ள முருகப்பெருமானு தொப்புள் கிடையாது. விஷயம் என்ன, இதில் ரகசியம் என்ன சொல்லப்படுறதுன்னா, இல்லா நாபியுள்ள அப்படின்னா தொப்புள் இல்லாதவர் முருகப்பெருமான் அப்படின்னு அர்த்தம். ஆதி, இந்த பாட்டு அடியார்கள்லாம் பார்க்கும்பொழுது இந்த பாட்டு இப்படி பிடிச்சி பாடும்பொழுது இப்படி புரிஞ்சுதுன்னா அதோட உணர முடியும். ஆதி நாபியுடை எவ்வுயிர்க்கும், நாபி உடை எவ்வுயிர்க்கும் நாயகனாய், அதுக்கு தலைவனாய், ஆதி ஆரம்பத்தில் தொடங்கி இல்லா நாபியுள்ள எம்மிரையை நன்னுவனோ பொன்மையிலே, இதுதான் அதுக்கு அர்த்தம். முருகப்பெருமானே எல்லாத்துக்கும் நீதானே தலைவன், உன்னை நான் சேருவனா அப்படின்னு தான் சாமி கேட்குறார். இதுக்கு முருகனை தவிர வேறு யாரையும் ஒப்பிடவே முடியாது. இதில் வேடிக்கை பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி கவசம் வருது இல்லைங்களா, அதில் கூட இவர் எழுதியிருப்பார் தேவராய சாமிகள். விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முருகவேல் முந்துன்னு எழுதுவார். விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முருகவேல் முந்து. முதல் விந்து முருகப்பெருமான் தான். நமக்கு எல்லா பிறப்பினங்களுக்கும் குகனே காரணகர்த்தா. ஈன்றோர் எவரையும், பாமன் சாமி ஞான வாக்கியத்தில் எழுதியிருப்பார். 4வது ஞான வாக்கியம், ஈன்றோர் எவரையும் ஈன்றோன் இறையேன்னு எழுதியிருப்பார். யார் வேணாலும் பிறக்கட்டும், எங்கே வேணாலும் பிறக்கட்டும், எவன் வேணாலும் கடவுள்னு சொல்லிக்கிட்டோம். அவனுங்களெல்லாம் பிறக்க வச்சது ஒரு கடவுளே. ஈன்றோர் எவரையும்
ஈன்றோன் இறை ஞான வகையத்தில் கொடுப்பார். கிருஷ்ணர் கடவுள்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணருக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல, கிருஷ்ணருக்கு தொப்புள் இருக்குல்ல, அவர் ஜெயிலில் பிறந்தாருல்ல, அதுக்கப்புறம் இன்னொரு அப்போ ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்துன்னு எழுதுகிறாங்கல்ல. அப்போவே உங்களுக்கு அவர் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தாங்க ஜெயிலில், இன்னொரு அப்பா அம்மா கிட்ட வளர்கிறாங்க. அதே போல் தான் ராமருக்கு சாமி இதில் சைவ சமய சரபத்தில் எழுதியிருப்பார். அயோத்தி தசரத சக்கரவர்த்தி ராமச்சந்திரமூர்த்தின்னு எழுதுவார். அயோத்தி தசரத சக்கரவர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி கௌசல்யா அவங்களுக்கு பிறந்தவர் தான் ராமர். அதான் ராமரை கடவுள்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதாவது பாம்பு சாமி நீங்கள் கடவுளை கும்பிட்றீங்க. அதாவது மனிதர்கள் அவதாரம் எடுத்து கடவுள் நிலைக்கு வராங்க. நரசிம்மர் மட்டும்தான் தூணை எட்டி வச்சோன்னே வருவார். தூணை எட்டி உதைக்கணும், அது லட்சணத்தில் வரணும், எந்த இதுவும் இல்லாமல். அந்த மாதிரி அதெல்லாம் முருகரில் எடுத்துருவாங்க, செவ்வாயில் எடுத்துக்குவாங்க. பிரீதிகளை நானே அதில் கொடுப்பேன். நவகிரக அவங்க பெருமாள் கோயிலை தவிர வேறு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லும்பொழுது நரசிம்மரை கும்பிடுங்க முருகனுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி கும்பிட வைப்பேன். அது சொல்லி கொடுத்து வருவேன். இதில் என்ன விஷயம்னா, ராமரோ கிருஷ்ணரோ பிரம்மாவுக்கும் தொப்புள் இருக்குது. பெருமாளுடைய தொப்புள் கொடியில் தான் பிரம்மா வராரு. அதில் தொப்புள் கொடி அதனால தான் இங்கே சொல்கிறது, நாபியுடை எவ்வுயிர்க்கும் நாயகனாய் ஆதி இல்லா நாபியுள்ள எம் இறையை நன்னுவனோ பொன்மையிலே அப்படிங்கிறார். அந்த சரவணபவன் என்கிற மந்திரத்தை சொல்லி அந்த முருகப்பெருமான் மூலமாக மட்டுமே நாம் செல்லும் பொழுது நமக்கு மறுபிறவி கிடையாது. சரவணபவ ஓம் சரவணபவாய நமக, ஐம் சரவணபவாய நமக, க்ளீம் சரவணபவாய நமக, சௌம் சரவணபவாய நமக, ஸ்ரீம் சரவணபவாய நமக, ஹிரீம் சரவணபவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரணும். இந்த பாட்டை பிரிக்கும் பொழுது இந்த மாதிரி பிரித்து படிக்கணும். எழுத்துக்களை பிரித்து படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த வகையில் முருகப்பெருமான் எடுத்திங்கன்னா இந்த குட்டி போட்டு பாலூட்டும் இனங்கள் எல்லாத்துக்குமே கர்ப்பப்பையிலிருந்து தொப்பிலிருந்து முருகன் பெருமானுக்கு மட்டும் தொப்பில் இல்லாத ஆதியாக இருக்கிறாரு. அவரை வணங்கி எல்லாரும் இந்த நல்ல நாளில் எல்லாரும் மோட்சம் போகிறதுக்கு தமிழ் தெரிஞ்சவங்கெல்லாம் இதில் கண்டுபிடிச்சி மோட்சம் போகலாம். இதில் டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் எல்லாருக்கும் இதை எல்லா மொழியிலையும் இதை பகிர்ந்து எல்லோரும் மோட்சம் போகிறதுக்கு வழியை காட்டலாம். எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.